ஆறுதலாயிருந்தீர். உம்மை போல வேற யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க சிலுவையில் உம்முதிரம் சிந்தினீர். நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. இதுவரை என்னை நடத்தினீர் ஆசீர்வதிப்பவரே. இனிமேலும் என்னை நடத்துவீர் வாக்கு தந்தவரே. உம் வாக்கை மாற்றிக்கொள்ள நீர் மனிதன் இல்லையே. ஒருபோதும் உம் வாக்கு வீண் போவதில்லையே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. அனாதையாய் அலைந்த என்னையும் அன்பாய் தேடி வந்தீர். பாவியாய் இருந்த என்னையும் பாசமாய் அணைத்தீர். உம் அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே. உம் கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. தாயைப் போல் என்னை தாங்கினீர். தகப்பனாயிருந்தீர். நண்பனாய் என்னை நேசித்தீர். ஆறுதலாயிருந்தீர். உம்மை போல வேற யாரும் என்னை நேசிக்கவில்லையே. என்னை மீட்க சிலுவையில் உம்முதிரம் சிந்தினீர். நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. இதுவரை என்னை நடத்தினீர் ஆசீர்வதிப்பவரே. இனிமேலும் என்னை நடத்துவீர் வாக்கு தந்தவரே. உம் வாக்கை மாற்றிக்கொள்ள நீர் மனிதன் இல்லையே. ஒருபோதும் உம் வாக்கு வீண் போவதில்லையே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தோட கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறது ரொம்ப அவசியம். பாருங்க,
கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைகள் ஏராளம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இந்த நன்றி உள்ள இருதயம் கர்த்தரிடத்துல காட்ட முடியலன்னா நான் சொல்றேன், யாருக்கிட்டையும் நன்றி உள்ளவங்களா இருக்க முடியாது. மறுபடியும் பதிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்கு ஒவ்வொரு முறையும் வந்து நிற்க முடியலன்னா நான் சொல்றேன், வாழ்நாளில் எந்த மனுஷனுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். மனுஷன் கடவுளுக்கு நன்றி உள்ளவனா இருக்க, தன்னோட பழகிறவர்களுக்கெல்லாம் நன்றி உள்ள ஒரு உணர்வோடு வாழ்வதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனோட உறவு வைத்துக் கொள்ள வந்தார் பாருங்க. கடவுள் மனுஷனோட உறவு வைத்துக் கொள்ளும் போது தான் மனுஷனுக்கு உணர்வு வருது. என்னன்னா, எப்பேற்பட்ட தேவன் நம்மோடு உறவு வைத்துக் கொள்ள கூடிய அருமையான ஆண்டவராக இருக்கிறாரு. எனக்கு அவர் இறங்கி வந்து செய்யணும்னு அவசியம் இருக்கு. ஆனா இறங்கி வந்தாரே, வேதம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையான சிங்காசனத்தை விட்டு அடிமையின் ரூபம் எடுத்து. நம்மகிட்ட என்ன பெருசா இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றான், மனுஷனை நீ நினைப்பதுக்கு மனுஷன் ஏமாத்துறான். அவன்கிட்ட என்னத்த இருக்கு ஆண்டவரே? ஒன்றும் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் கர்த்தர் நினைச்சு நமக்காக தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்து நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக இருக்க தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளையா மாற்றியிருக்கிறாரே. எத்தனை பேர் அதுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகம் அதெல்லாம் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்படிலாம் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு உண்டான ஒரு உள்ளத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியுது, என்னை புறக்கணிக்காத ஒரு அன்பு நிறைந்த கர்த்தர் ஒருவர் எனக்காக இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படி ஒரு ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறாரா? இந்த ஆண்டவருக்கு முன்பாக எங்கேயும் ஓடி ஒளைய முடியாது. நம்முடைய வாழ்க்கை அப்படியே ஆண்டவர் வந்து படம் போட்டு காட்டுவார். கடவுளுக்கு மறைந்து வாழ்ற வாழ்க்கை வாய்ப்பே கிடையாது. அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக வரும்போது, ஆண்டவரே நான் ஒரே விதத்தில் உமக்கு முன்பாக நன்றி உள்ளவனாய் உமக்கு முன்பாக வரேன். ஏன்னா மகிமையான சிங்காசனத்தை விட்டு என்னை தேடி வந்து என்னை தெரிந்து கொண்டு என்னை ரட்சித்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறீரே, அந்த மாபெரும் அன்பை எண்ணி பார்த்து நான் உமக்குள்ள களி கூறேன். எத்தனை பேர் அந்த அன்பு பெரியதுன்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை தேடி வந்து இங்க இருக்கிற யாருமே சொல்ல முடியாது நான் தான் கடவுளை தேடி வந்தேன். வாய்ப்பே கிடையாது. நம்மளை தேடி வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அதனால தான் வந்தாரு, மனு அவதாரம் எடுத்து. இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் பாருங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிற ஒரு மாதமா அனுசரித்து உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லா மனிதர்களும் கொண்டாடுறாங்க. ஏன்னா மனிதனுக்காக வந்த ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான் வந்து நமக்காக அன்பை காட்டி தம்முடைய ஜீவனையே கொடுத்து இன்றைக்கு நம்மை அவருடைய அன்புக்குள்ள வைத்திருக்கிறாரே. அந்த அன்புள்ள ஆண்டவரை சேர்ந்து சொல்லி நாம் உயர்த்தி பாடுவோம். அவருடைய அன்பு ஆச்சரியமான அன்பு. அந்த அன்பை எண்ணி எங்களோடு இணைந்து சொல்லி கர்த்தரை உயர்த்தி ஆண்டவரை இணைந்து நாம் ஆராதிப்போம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கன்மாலை மீது, தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கன்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறா
குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுற்றுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சுற்றுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நல்ல கரம் தட்டி மாறாத ஒரு அன்பு.
நம்மை நேசிக்கிற இயேசுவினுடைய அன்பு மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லா அன்பும் இந்த உலகத்துல மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா மாறாத ஒரு மெய்யான அன்பு உண்டானால் நமக்காக தம்மை வெறுமையாக்கி இந்த உலகத்தில் வந்து நம்மேல் அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் காட்டியிருக்கிறார் பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு நம்மேல் அன்பு கூர்ந்த இயேசுவை நான் ஆராதிக்கிறேன். எல்லா பாருங்க பைபிள்ல சொல்லியிருக்கு, எல்லா வரங்கள் கிருபைகள் எல்லாம் இருந்தோம், இந்த அன்பு இல்லைன்னா எல்லாமே வீணன் வேதம் சொல்லுகிறது. கடவுள் ஒரு மனுஷனுக்கு காட்டுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் காட்டப்படுகிற அன்பை ஒரு மனுஷன் ருசிக்கலன்னு வைங்களேன். நான் சொல்றேன், அவன்கிட்ட விசுவாசம் இருந்தும் வேஸ்ட், அபிஷேகத்துல வாயை திறந்து ஆவில் நிறைந்து பேசுறதும் வேஸ்ட், தீர்க்கதரிசனம் சொல்றது எல்லாமே வீணுன்னு வேதம் சொல்லுது. அதுதான் ஆண்டவருடைய அன்பை ருசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளா நாம இருக்கணும். இந்த தேவனுடைய அன்புக்குள்ள எல்லாமே இருக்கு பாருங்க, சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம். இந்த தேவனுடைய அன்புக்குள்ள நமக்கு இருக்கிற பலன், கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் அனுபவிக்கும் போது நான் சொல்றேன், அது மிகப்பெரிய ஒரு தைரியமும் பலனையும் கர்த்தர் நமக்கு உண்டாக்கும். கர்த்தருக்குள்ள அது நமக்கு உண்டாக்கும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுங்க. எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்லும், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில். எல்லா வாய்களும் சொல்லட்டுமே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். எத்தனை பேர் எங்களோட சேர்ந்து சொல்லி கர்த்தரை உயர்த்தி நாம் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்முடைய சத்தத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழி நடத்தியது. அவர் கரமும் அவர் புயமும் மகிமாயும் மகத்துவமும் அதிசயங்கள் செய்தது. கிருபையும் சத்தியமும் இரக்கமும் அவர் அன்பும் வாழி நடத்தியது. அல்லேலூயா. கர்த்தரின் பலனும் என் கீதமும், நான் நம்பும் கண்மாலையுமானவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கர்த்தரின் பலனும் என் கீதமும்,
கர்த்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையும் மாணவர். கர்த்தரின் கிருபை என்றைக்கும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹalleluya. சத்தமா எல்லாரும் இந்த சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம். We give you all the glory, Jesus. Oh, hallelujah. 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 கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Oh, we give you praise, Jesus. எவ்வளவு அற்புதமான கர்த்தர். எங்கள் பலனே நீர்தான் ஆண்டவரே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நின்று கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் ஜனத்தாரின் நடுவே அறிக்கை பண்ணுகிற, உயர்த்துகிற, உம்மை உயர்த்துகிற துதி நிறைந்த வாயாய் எங்களுடைய உதடெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எங்க உள்ளம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதே. எங்கள் பலனாகிய கர்த்தரில் நான் அன்பு கூறுகிறேன். இந்த தேவன் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி வருகிற உம்முடைய வல்லமையான கிரியைகளை எண்ணி உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய அன்பை ருசி பார்க்கவும் உம்முடைய பலனை அனுபவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் உம்முடைய பாதத்தில் உம்மை மனதார உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இங்க நிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு முன்பாக நன்றி உள்ள இருதயத்தோடு நிற்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு துதியோடு உம்முடைய பிரகாரங்களுக்குள்ள நுழைந்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நீர் எங்களோட பேசும். எங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த காலை வேளையில பல தேவைகளோடு உம்முடைய ஜனங்கள் வந்திருக்கிறத கர்த்தர் பார்க்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள், வாழ்க்கையை முன்னேற்றமான நிலைகளில் நடத்தி செல்வதற்கான பாதையை உம்முடைய பரிசுத்தமான வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு பேசும். என்னுடைய குரலை பயன்படுத்தி வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தீர்க்கமான வார்த்தைகளை கேட்கட்டும். நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகத்துவமான காரியங்களை விளங்கிக் கொள்ள, புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். ஆவியானவர் இந்த இடத்தை முழு ஆளுகைக்குள் நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமைக்குள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.